ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திலையும் நீங்க கலந்துக்கிறீங்க, நீங்க பேசுறதுல நான் பாக்குறேன். இப்போ உடனடியா விவசாயிகளுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைனா என்னத்த சொல்லுவீங்க? நெல்லுக்கு விலை இல்லைங்க. குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும், கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுத்தாதான் காலம் தள்ளலாம். விவசாயி இந்த இதுல கிடைக்கிற காசை வச்சுதான் வீட்டுல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு, உணவு செலவு, அன்றாட சாப்பாடு செலவு, அது இல்லாம ஏதாவது இறந்து போனா ஈம கடன் செலவு. இப்ப நெல்லுக்கு 3000, கரும்புக்கு 4500 ரூபாய் நீங்க கேக்குறீங்க. இப்ப யாருக்கு ஆட்சிக்கு வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வாக்குறது இதை தானே சொல்றாங்க. நெல்லுக்கு குண்டாலுக்கு 3000 தரோம், கரும்புக்கு 4500 தரணும் சொல்றாங்கல்ல. வந்த பிறகு செய்யறது இல்லையா? அவங்க நாங்க விடா கொண்டனா கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க கொடா கொண்டனா எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யறது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இது அவங்க நிறைவேற்றணும்னா நீங்க என்ன செஞ்சா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். புதுசானா நாங்க செஞ்சிருக்க விவசாயத்தை எதுவுமே செய்யாம தரிசா போட்டுறணும். தரிசா போட்டோம்னா எங்களுக்கு மட்டும் நாங்க 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் நட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 3 வருஷம் தரிசா போட்டோம்னா நாங்க போராட்டம் பண்ண வேண்டியதில்லை. அரசாங்கமே போராட்டம் பண்ணி எங்கள்கிட்ட கையேந்தி எப்ப விவசாயம் பண்ணுங்கடா, எல்லாம் பட்டினியா கிடக்கும், பட்டினி சாவு நடக்குது, எல்லா பக்கமும் அரிசி இல்லாம சோறு இல்லாம சாகுறான்னு அந்த நிலைக்கு இந்த விவசாயிகள் கொண்டு வரணும். நீங்க சொல்றது கூட நல்ல யோசனையா இருக்கு. ஏன்னா இது நடக்குமா? சாத்தியமாகுமா? அப்ப அண்ணனுடைய ஐடியா நல்ல ஒரு ஐடியா தான். முன்னே இறந்த குழந்தைங்க, பட்டினி சாவு, பசி, இது எல்லாம் நடந்தது இந்தியால. 18ஆம் நூற்றாண்டுல வங்காளம் பிரிட்டானியா கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சி கீழே வந்தது. அந்த நிறுவனம் தங்களோட வருவாயை அதிகப்படுத்த அங்க நிலவரியை அதிகமாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம உணவுப் பொருளை பயிரிடாம அவ்ரி போன்ற பணப்பயிரை பயிரிட வச்சாங்க. 1768ல இருந்து 69ல அரிசி விளைச்சல் குறைஞ்சதால கடும் பஞ்சம் வறட்சி நிலவுச்சு. ஆனா பிரிட்டானியா கம்பெனி இதை சரி செய்ய எந்த முயற்சியும் எடுக்கல. 1770ல இந்த நிலை பெரும் பஞ்சமா மாறி மக்கள் லட்சக்கணக்கில் இறந்தாங்க. அந்த வருஷத்துல மட்டும் வங்காளத்துல 10 லட்சம் பேர் இறந்தாங்க. இது அந்த இடத்தோட மக்கள் தொகையில 3ல் 1 பங்கு. இந்த பஞ்சம் நீடிச்சதால வங்காளம் மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகள்லாம் சேர்த்து 1 கோடி பேர் இறந்திருக்காங்க. இந்த பஞ்சம் உணவு தட்டுப்பாடால வரல. 2ஆம் உலக போர் அப்போ உணவுப் பொருட்களோட விலை 5 மடங்கு ஏறியதால சாதாரண மக்கள் அதை வாங்க சக்தி இல்லாம இறந்து போனாங்க அப்படின்ட்டு நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியாசன் சொல்றாரு.